ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எங்களோட லிவிங் ரூம் காட்ட போகிறேன். ஓகே, மெயின் லிவிங் ரூம் எல்லார் வீட்லேயும் ரொம்ப முக்கியமான இடம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் உட்காந்து பேசுகிற இடம், அதுதான் நான் காட்ட போகிறேன். ஆனால் எங்கள் லிவிங் ரூமில் ஒன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி இருக்காது. அங்கே டிவி வைக்கலை. அதுக்கு ரீசனும் இருக்குது, நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே போவோம். ஸோ இதான் எங்கள் லிவிங் ரூம். நான் க்ரே, லைட் ப்ளூ அந்த அந்த காம்பினேஷனில் இதை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டபுள் ராட். எல்லார் வீட்லேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, நிறைய பேர் வீட்டில் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது, டபுள் ராட். ஸோ உள்ளே ஒரு கர்ட்டன், அப்புறம் வெளியே ஒரு கர்ட்டன் போடலாம். ஸோ இந்த உள்ளே இருக்க கர்ட்டன் எப்போவுமே மூடி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணால் இந்த பிளைண்ட்ஸும் நீங்கள் திறந்து வச்சுக்கலாம். ஸோ வெளிச்சமும் வரும், அதே டைமில் இது ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன். ஸோ இது டபுள் ராட் 2 கர்ட்டன்ஸ் வரும். உள்ளே ஒன்று வெளியே ஒன்று. வேணும்னா இந்த வெளியே இருக்க கர்ட்டன்ஸை மூடிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ கேன் க்ளோஸ் திஸ். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை எப்படியே திறந்து வைக்கலாம். திறந்து வச்சா சம்டைம்ஸ் வெறும் பிளைண்ட்ஸ் தானே அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி டிசைன் ஃபுல் கர்ட்டன்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா பார்க்குற ரூம் ரொம்ப ரெக்ரியேட்டிவாக அழகாக இருக்கும். அப்புறம் இங்கே 2 சைட் டேபிள் லைட்ஸ் இருக்குது. நான் போடுறேன், லைட்டை போட மறந்துட்டேன். லைட் டேபிள்ஸுக்கு இங்கே ஒரு லைட் இருக்குது, அங்கே ஒரு லைட் இருக்குது. அது வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம், காஃபி ஏதாவது கூட குடிச்சிக்கலாம். அப்புறம் நான் முன்னே சொன்ன மாதிரி எனக்கு பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ரியல் பிளான்ட்ஸ், இது ரியல் தான் வச்சுருப்பேன். ஸோ லிவிங் ரூமில் அது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுதான் எங்கள் லிவிங் ரூம், ஸ்மால் லிவிங் ரூம், வெரி ஸ்மால். அப்புறம் எங்கள் கார்பெட்டு இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் கேட் இருக்குது. ஸோ கேட் என்ன பண்ணுன்னா ஸ்க்ராட்ச் பண்ணும் பயங்கரமாக. இந்த சோஃபா அதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனால நாங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் போர்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அது எங்கே பார்த்தாலும் இருக்கும். ஸோ அப்புறம் ஒரு காஃபி டேபிள். நாங்கள் இந்த லிவிங் ரூமில் உட்காரதே இல்லை, எப்போயா ரொம்ப ரேராக தான் உட்காந்து பேசுவோம், மேபி ஆன் சண்டேஸ் ஆர் சாட்டர்டே நைட்ஸ். அதுக்கப்புறம் எங்கள் லிவிங் ரூமில் டிவி கிடையாது, ஏன்னா எங்களுக்கு டிவி பார்க்க பிடிக்காது. லிவிங் ரூமில் உட்காந்தோடனே எல்லாருமே டிவி தான் பார்ப்பாங்க, ஆனால் இங்கே நாங்கள் உட்காந்து பேசுவோம். ஸோ அதுக்கு தான் லிவிங் ரூம். அப்புறம் இங்கே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா இது ஹீட்டர். வின்டரில் இதில் ஹீட்டர் போடலாம். நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ஹீட்டர் ஆன் ஆகலை, ஜஸ்ட்டு டெக்கரேட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது கலர் சேஞ்சும் பண்ணலாம். நான் ரியலாக உங்களுக்கு ஹீட்டர் வேணும்னா இதில் ஹீட்டப் ஆகும். இது எலக்ட்ரிக்கல் தான். இங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து சூடாக காற்று வரும். அது தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக கூட நம்ம வச்சுக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகும். என்கிட்ட ரிமோட் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரிமோட்டில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கலர் சேஞ்ச் ஆகும் போல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம் நம்ம. பாருங்கள், நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். ஸோ அது ஆல்வேஸ் பர்பிளில் வைப்பேன். ஸோ இதுதான் எங்கள் லிவிங் ரூம், வெரி ஸ்மால் ரூம். இவ்வளோ தான் இருக்கும். சும்மா எப்பயாவது உட்காருவோம், கதை பேசுவோம், அப்புறம் எழுந்து போயிடுவோம். கெஸ்ட்டு வரப்போ தான் இந்த இடம் கூட்டமாக இருக்கும், அது வெரி ரேர் டைம். ஸோ see you next time with a new content. Bye.